யோவான் எழுதிய செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 20 இறைவசனங்கள் 1 மற்றும் 11 தொடக்கம் 18 முடிய. வாரத்தின் முதல் நாள் விடியற்காலையில் இருள் நீங்கும் முன்பே மகதலா மரியா கல்லறைக்கு சென்றார். கல்லறை வாயிலில் இருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதை கண்டார். மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். அழுது கொண்டே கல்லறைக்குள் குறிந்து பார்த்தார். அங்கே வெண்ணாடி அணிந்த 2 வானதூரை அவர் கண்டார். இயேசுவின் உடலை வைத்திருந்த இடத்தில் ஒருவர் தலைமாட்டிலும் மற்றவர் கால் மாட்டிலுமாக அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் மரியாவிடம், அம்மா, ஏன் அழுகின்றீர் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், என் ஆண்டவரை எடுத்து கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்றார். இப்படி சொல்லிவிட்டு அவர் திரும்பி பார்த்தபோது இயேசு நிற்பதை கண்டார். ஆனால் அங்கு நிற்பவர் இயேசு என்று அவர் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவரிடம், ஏனம்மா அழுகின்றாய், யாரை தேடுகின்றாய் என்று கேட்டார். மரியா அவரை தோட்டக்காரன் நினைத்து அவரிடம், ஐயா, நீர் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் என சொல்லும், நான் அவரை எடுத்து செல்வேன் என்றார். இயேசு அவரிடம், மரியா என்றார். மரியா திரும்பி பார்த்து ரபூனி என்றார். இந்த எபிரேய சொல்லுக்கு போதகரே என்பது பொருள். இயேசு அவரிடம், என்னை இப்படி பற்றி கொள்ளாதே, நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை. நீ என் சகோதரிடம் சென்று அவர்களிடம், என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளுமானவரிடம் செல்லவிருக்கின்றேன் என சொல் என்றார். மகதலா மரியா சீடரிடம் சென்று, நான் ஆண்டவரை கண்டேன் என்றார். தம்மிடம் இயேசு கூறியவற்றை அவர்களிடம் சொன்னார். இது இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நாங்கள் மகதலா மரியாவினுடைய பெருவிழாவை நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டாடுகின்றோம். யார் இந்த மகதலா மரியா என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், திருவிவிலியத்திலே அனைத்து நற்செய்திகளிலும் குறிப்பிடப்படுகின்ற ஒரு உண்மை, இவர் 7 ஆவிகள் நிரம்ப பெற்று அவற்றிலிருந்து விடுதலை பெற்றவர். மேலும் இவருடைய வாழ்வை நாங்கள் நற்செய்தி நூல்களிலே பார்க்கின்ற போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் மிகவும் அன்பு கொண்டிருந்தவர். முதலிலே பாவியாக இருந்து ஏதோ ஒரு விதத்தினால் இயேசுவினால் தொடப்பட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மிகவும் அன்பு செய்தவராக இருந்தார். மேலும் நற்செய்திகளிலே சொல்லப்படுகின்றது, இவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய காலடிகளை நறுமண தைலம் கொண்டு கழுவினார் என்று சொல்லப்படுகின்றது. அதே போல் இன்றைய நற்செய்தியை நாங்கள் பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தேடி அவருடைய கல்லறைக்கு சென்று ஆண்டவர் உயிர்த்தெழுந்ததை முதலில் அறிந்து கொண்டவராக இருக்கின்றார் இந்த மகதலா மரியா. எவ்வாறு இவருடைய வரலாறுகள் இருப்பினும், நாங்கள் இவருடைய வாழ்க்கை வரலாறிலிருந்து நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், இவர் இயேசுவை தன்னுடைய வாழ்விலே பற்றி கொண்டிருந்தார். இதனால் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியிலே சொல்கின்றார், என்னை இப்படி பற்றி கொள்ளாதே என்று சொல்லி. ஏனென்றால் அவ்வளவு தூரத்திற்கு மகதலா மரியா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் அன்பு கொண்டு அவரை தேடி சென்ற ஒரு சீடத்தியாக இவரை நாங்கள் கண்டுகொள்ளலாம். அன்பானவர்களே, திருவள்ளுவர் இந்த பற்றுதல் என்கின்ற விடயத்தை 2 விதமாக நோக்குகின்றார். 2 வகையான பற்றுதல்கள் இருக்கின்றன. முதலாவதாக இந்த உலகப்பற்று, அதாவது இந்த உலகத்திலே இருக்கின்ற பொருட்கள், செல்வங்கள் அனைத்திலும் நாங்கள் பற்றுக்கொண்டிருப்பதை பற்றி திருவள்ளுவர் கூறுகின்றார். இந்த பற்றுதல் எப்படி என்று சொன்னால், இந்த பற்றுதல்களை கொண்டிருக்கின்றவர்கள், இந்த உலக பொருட்கள் மீது பற்றுதல்களை கொண்டிருக்கின்றவர்கள் அந்த பற்றுதல்களினால் பல்வேறுபட்ட பிரச்சனைகளை எதிர்நோக்குகின்றார்கள், தங்களுடைய வாழ்வையை சீரழிக்கின்றார்கள் என்று குறளிலே சொல்லப்படுகின்றது. ஆமன்பானவர்களே, என்னுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கின்ற போது நாங்கள் அநேகமானோர் இந்த பற்றுதலையே கொண்டு காணப்படுகின்றோம். ஒரு முறை 2 நண்பர்கள் ஒரு வீதியால் நடந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். அப்போது அவர்கள் செல்கின்ற இடத்திலே ஒரு ஆறு ஒன்று ஓடிக்கொண்டிருக்கின்றது. திடீரென்று மழை பெய்து அந்த ஆறானது பெருக்கெடுத்து ஓட ஆரம்பிக்கின்றது. அவ்வாறு ஓடுகின்ற போது அங்கே பல பொருட்கள் நீரிலே மிதந்து செல்கின்றன. அப்போது இவர்களுக்கு ஆசை, ஏதாவது ஒரு விலை உயர்ந்த பொருள் இந்த ஆற்றின் மீது மிதந்து வந்தால் நாங்கள் அதை எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி ஆசைப்பட்டார்கள். அப்போது அவர்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற போது அங்கே ஒரு கம்பளி துணி ஒன்று அங்கே மிதந்து வருகின்றது. அப்போது அந்த நண்பர்கள் ஒருவன்
நான் நீந்தி சென்று இந்த கம்பளி துணியை எடுத்துக்கொண்டு வருகின்றேன் என்று சொல்லி அவன் கடலில் அந்த ஆற்றிலே நீந்தி சென்று அந்த கம்பளி துணியை பிடித்து கொள்கின்றான். அவ்வாறு அவன் பிடித்து கொள்கின்ற போது அவனால் அதை இழுக்க முடியவில்லை. அந்த ஆற்றிலே அவனும் அடித்து செல்லப்படுகின்றான். அப்போது கரையிலே இந்த நண்பன், நண்பா, உன்னால் அந்த கம்பளி துணியை எடுக்க முடியாவிட்டால் நீ அதை விட்டுவிட்டு கவனமாக நீ கரை வந்து சேரு என்று சொல்லி கூறுகின்ற போது, அப்போது அந்த ஆற்றிலே அடித்து செல்லப்பட்டு கொண்டிருந்த நண்பன் கூறினான், நண்பா, இது கம்பளி துணி அல்ல, மாறாக இது ஒரு கரடி ஒன்று. நான் என்னுடைய பிடியை விட்டுவிட்டேன், ஆனால் இப்போது அது என்னை விடுவதாக இல்லை என்று சொல்லி அவன் கூறுகின்றான். அன்பானவர்களே, இன்று உலகத்திலே நாங்கள் கொண்டிருக்கின்ற இந்த பற்றின் காரணமாக சில வேளைகளை நாங்கள் விட்டுவிட்டாலும் அது எங்களை விடுவதாக இல்லை என்று சொன்னால், இன்றைய கலாச்சாரத்திலே பார்க்கின்றோம். தொலைத்தொடர்பு சாதனங்களுக்குள்ளே நாங்கள் அடிமையாகி இருக்கின்றோம். ஃபோனுக்குள்ளே நாங்கள் அடிமையாகி இருக்கின்றோம். எத்தனையோ பேர் நாங்கள் இந்த ஃபோனிலே அடிமையாகி இருக்கின்றோம். நாங்கள் இந்த ஃபோனை விட்டாலும் அது எங்களை இன்றைய சமூகத்திலே விடுவதாக இல்லை. நாங்கள் ஒரு நிமிடம் கூட தொலைபேசி இல்லாமல் நாங்கள் இருப்பது மிகவும் கடினமானதாக இருக்கின்றது மாணவர்களே. அதே போல போதை வஸ்தை பாருங்கள். ஆரம்பத்திலே இவர்கள் அந்த போதை வஸ்தை எடுக்கின்றார்கள், ஆனால் இறுதியிலே அந்த போதை வஸ்து இவர்களை விடுவதாக இல்லை. இவ்வாறு இந்த உலக பற்றுக்குள்ளே அடிமையாகி அழிந்து போகின்றவர்கள் ஏராளம். அதே போல திருவள்ளுவர் இன்னொரு பற்றை கூறுகின்றார், பற்றில்லாதவனை நீ பற்றிக்கொள் என்று சொல்லி. இந்த பற்றில்லாதவன் யார் என்று சொன்னால் இறைவன். இறைவனுக்கு எந்த பற்றுதலுமே இல்லை. ஆகவே அந்த பற்றில்லாதவனை எங்களுடைய வாழ்விலே நாங்கள் பற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லி திருவள்ளுவர் கூறுகின்றார். இன்றைய நற்செய்தியிலே நாங்கள் பார்க்கின்றோம், மகதலா மரியாவும் இப்படித்தான் பற்றில்லாத ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவள் பற்றி கொண்டாள். அதனால்தான் அவள் மிகவும் ஒரு சீடத்தியாக, ஆண்டவர் பார்வையிலே ஒரு நல்லவளாக, இறையாட்சிக்குரியவளாக அவள் விளங்கினாள், புனிதையாக மாறினாள். எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்களும் இந்த பற்றில்லாத ஆண்டவரை நாங்கள் பற்றி கொள்ள வேண்டும். இந்த உலக பற்றுக்களை விட்டுவிட்டு ஆண்டவரை நாங்கள் எங்களுடைய வாழ்விலை பற்றி கொண்டு அவர் சொல்வதை கேட்டு நாங்கள் செயல்படுகின்ற போது நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்களும் ஒரு புனிதராக மாற முடியும் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை அன்பானவர்களே. ஆகவே நாங்கள் சிந்தித்து பார்ப்போம், எங்களுடைய வாழ்வு எப்படிப்பட்ட பற்றுதல்களை கொண்டிருக்கின்றது? வெறும் உலக பற்றிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? இல்லாது போனால் இந்த பற்றில்லாத இறைவனை பற்றுகின்ற மக்களாக நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? ஆகவே சிந்தித்து பார்த்து நாங்கள் புனித மகதலா மரியாவை போல பற்றில்லாத இறைவனை எங்களுடைய வாழ்விலை பற்றி கொள்ள தொடர்ந்தும் நாங்கள் மன்றாடி செபித்துக் கொள்வோம். ஆமீன். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.